ஒரு விஷயம் கவுண்டமணி சாரை பற்றி சொல்லணுன்னா, அவருக்கு மேனேஜர் கிடையாதுங்க, அவருக்கு டிரைவர் கிடையாது, அவர்கிட்ட டைரி கிடையாது. டேட்டு சொல்லிட்டா போதும், மனசில் வச்சுப்பார் டேட்டை. இந்த டேட்டு இவங்களது, இந்த டேட் அவங்களது, அந்த டேட் இவங்களது அப்படின்னு மனசுலேயே டேட்டை வச்சு அவரே வண்டி ஓட்டிட்டு வருவார். அவருக்கு டிரைவர் கிடையாது. இதை மாதிரி ஒரு அருமையான வசதியான ப்ரொடியூசர்ஸுக்கு மிகவும் எளிமையான ஒரு நடிகர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னொருத்தர் இருப்பாரான்னு என்னால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பர்ஃபெக்ட் ஆக்டர் எனக்கு வந்து இன்னொன்று எத்தனை பேருக்கு தெரியணும், ஒருவேளை அது கரெக்டாக கூட இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். அதிக படங்கள் கவுண்டமணி சார் நடித்தது என் படம் தான் நான் நினைக்கிறேன். அவரே சொல்லுவார், 24 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கார் என் படத்தில். அந்த 24 படத்தில் 20 படம் இட்டு நான் அவர் இருந்ததில். இதில் என்ன வேடிக்கைன்னா, நான் வந்து ஒரு 4 பேஜ் டைலாக் எழுதிட்டு சத்யராஜ் சாருக்கும் கவுண்டமணி சாருக்கும் வந்து டைலாக் சொல்லுவேன். அந்த 4 இவங்க 2 பேரை சேர்ந்து 6 ஆக்கிடுவாங்க. திரும்ப அதை படிக்கும்போது என்னால் எதையுமே கட் பண்ண முடியாது. அந்த மாதிரி 6 ஆகிடும் அந்த பேஜ். அது மாதிரி 2 பேஜ் கொடுத்தா 4 ஆகிடும். இப்படி வந்து அந்த பேஜஸில் சரி அதில் என்ன ஃபில்டர் பண்ணலான்னு பார்த்து அதில் என்ன ஹைலைட்னு பார்த்து காமெடி பண்ணும் பொழுது இந்த 3 பேருடைய சக்ஸஸுக்கு காரணம் இந்த டீம் தான்.